ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சத்யா சசிகுமார். இன்றைக்கி வந்து கருவாடு குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக வந்து வெந்தய பொடி சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. இந்த புளிக்கரைசல் கூட நான் வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம தண்ணியில் ஊற வச்ச கருவாடை நல்லா கழுவிட்டு இப்போ குழம்புல வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கருவாடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.